கன்னிராசி அன்பர்களுக்கான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எதிலும் புன்னகையோடு செயல்படக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். உங்களுடைய நேரடி பார்வை, அதாவது சனி பகவானோட நேரடி பார்வையில இருக்கீங்க. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் உடல் நலத்துலதான் கவலை கொடுத்துரும். மற்றபடி எதுலயும் நீங்க கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு குரு பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துலயும் அடுத்து 11ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய நிலையில இருக்காரு. அப்போ 11ஆம் இடத்துல உச்சம் ஜூன் மாதத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் கொடுக்கும். உங்களுடைய பண வரவு பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட இடத்துல உங்களுக்கு கடன் உதவி கிடைக்கும். உங்களுடைய 7ஆம் இடம் மட்டும்தான் உங்களுக்கு சனி பகவான் பார்க்கிறாரு. அதுல மட்டும்தான் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கும். உடல் நலத்துல மட்டும்தான் கவனமாக இருக்கணும். அலைச்சல் அதிகமாக கொடுக்கும். இருந்தாலும் நீங்க பயப்பட தேவையில்லை. உடல் நலத்துல மட்டும் நீங்க சாப்பாடு, தூக்கம் இது ரெண்டுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தா போதும். நல்லா சாப்பிடணும், சரியான நேரத்துக்கு சாப்பிடணும், ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க, சரியான நேரத்துக்கு தூங்குங்க. நல்லா ஓய்வெடுத்தீங்கனாலே உங்களுடைய பிளானிங் அண்ட் எஜுகேஷன் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த வருடம் பாத்தீங்கன்னா வீடு கட்டி பாதியோட நின்றுட்டு இருக்கிறவங்க வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு உருவாகும். 11ல குரு உச்சம் அப்படிங்கும் போது மூத்த சகோதர வழியில உங்களுக்கு தனவரவு கிடைக்கும். அதன் மூலமாக ஒரு லாபமும் கிடைக்கும். உங்களுக்கு வீடு மூலமாகவோ அல்லது நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். தனவரவு பார்த்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றம் மிக அற்புதமாக இருக்கும். சரிங்களா? அதனால நீங்க கவலையப்பட வேண்டாம். தொழில் வாய்ப்புகள் அருமையாக இருக்கும். ஒரு வேலையில இருக்கீங்களா, உங்களுக்கு அலைச்சலோ பிரச்சனையை கொடுத்தாலும் கடுமையான உழைப்பை நீங்க கொடுத்து உங்களுடைய பதவி உயர்வை நீங்க கொடுத்துக்குவீங்க. உங்களுடைய இடத்த நீங்க தக்க வச்சுக்குவீங்க. உங்களுடைய ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கிறது, ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறது, அல்லது ஒரு இடமாற்றத்தை கொடுக்கறது, எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர், இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். அதனால இந்த வருடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக நல்ல நல்ல மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான். மாணவர்கள் உங்களுக்கான விஷயங்களுக்கு நீங்க கொஞ்சம் போராடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். நீங்க விருப்பப்பட்ட பாடப்பிரிவு கிடைக்குமா கிடைக்காதா, ஒரு அலைச்சலை, ஒரு பயணத்தை கண்டிப்பா கொடுக்கும். அதனால நீங்க சோர்வடைய வேண்டாம். உங்களுடைய மூத்தவங்க, அதாவது பெரியவங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆலோசனைப்படி, அவங்களுடைய அறிவுரைப்படி நீங்க தொடர்ந்து நடந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு நல்ல மார்க்கும் கிடைக்கும். அதே போல எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கு காலேஜ் சீட்டு கிடைக்கும். நீங்க எதற்கும் கவலைப்பட வேண்டாம். மாணவர்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? கன்னி ராசியில பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு டெய்லியும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். உத்திர நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா சூரியன் தான் அதிபதி. அப்ப தினமும் காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் செய்து பழகுங்க. ஓம் சூர்யாய நமகன்னு சொல்லி பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இந்த சூரியனை போல நல்ல பிரகாசமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது தான். பிரகாசமான எதிர்காலம் இருக்கும். சரிங்களா? அடுத்து அஸ்த நட்சத்திரம். யாருக்குமே கை கொடுக்க கூடாது. தினமும் காலையில கை கொடுங்க. அதாவது கையில முழிங்க. இப்படி கை பார்த்து பழகிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். கைதான் மகாலட்சுமி. உள்ளங்கையை பாக்குறது மிக ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். சரிங்களா? யாருக்கும் நீங்க அவசரப்பட்டு கை கொடுத்து ஷேகன் கொடுக்கவே கூடாது. அப்போ உங்களுடைய கர்மா அவங்களுக்கு போகும், அவங்களோடது உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது தான். அதனால அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க கை குலுக்க கூடாது. நீங்க தினமும் உள்ளங்கை பார்த்து முழித்து பழகுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு மகாலட்சுமி, நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதனால அடுத்து பாத்தீங்க, சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஸ்ரீ சக்கரத்தாழ்வார வழிபாடு செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்வது எதிரிகளோட தொல்லை இல்லாம உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தகர்த்தெழிஞ்சிரும் அப்படிங்கிறது தான். உங்களுடைய எதிரி தொல்லையே இருக்காது. கடன் கேட்ட இடத்துல கிடைக்கணும் அப்படின்னா நீங்க ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உருவாகும் அப்படிங்கிறது தான். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த பராபவ வருடம் தமிழ் வருடம் இந்த வருடம் முழுக்குமே நன்மையே கொடுக்கும். இருந்தாலும் சில விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பண பரிவர்த்தனையில கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல்நிலையில கவனம் எடுத்துக்குங்க. ஆரோக்கியத்துல நீங்க ஆரோக்கிய குறைபாடு ஏற்க வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அப்படிங்கிறது தான். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.